ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் எழுத போகிற டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் எக்ஸாமினேஷன் தான் நம்ம எழுத போகிறோம். சரியா, நேற்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே 4 பேர் வந்து நல்லபடியாக ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதி நமக்கு ஷேர் பண்ணிங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரியா, அந்த 4 பேருக்காவது நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பார்த்தா கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த மேக்ஸ் எக்ஸாம் இன்றைக்கி சண்டே தான், உங்கள் எல்லா பேத்துக்குமே லீவ் இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சரியா, ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 3 ஒன் வேர்டு மட்டும் தான் நமக்கு வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான். சரியா, நம்ம 2 மார்க்லேருந்து நான் என்னாச்சும் பார்த்தா உங்களுக்கு தெளிவாகவே காட்டுறேன் எந்தெந்த சாப்டர்லேருந்து இருக்குது அப்படிங்கிறத. 2 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எல்லாம் தெளிவாக பார்த்துங்க. 5th சாப்டர், 4th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 5th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 6th ஒன்று வந்து பார்த்தோம்னா 8th. இந்த சம்லாம் நமக்கு வந்து ஓப்பனாக இந்த வருஷம் பப்ளிக்லையும் கேட்கலாம். இந்த 8th சாப்டர்லேருந்து 1/n மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம்ல, 1/n டைம்ஸ் ஆஃப் தி பர்சன்டேஜ். அந்த சம்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 27வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 28வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 29வது கொஸ்டின் வந்து நமக்கு 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 30வது கொஸ்டின் கம்பல்சரி வந்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. சரியா, இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா, அதுக்காக தான் நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கொஸ்டின் ஈஸியாக வந்தாலும் அது மிஸ்டேக் இல்லாமல் நம்ம எழுதணும். சரியா, தெரிஞ்ச சம்மை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மிஸ்டேக் விட்டு நம்ம அதிகமாக எழுதுவோம். அப்போ அந்த தெரிஞ்ச சம்மனையும் நம்ம மிஸ்டேக் விட்டு எழுதாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடிக்கடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மேக்ஸ் வந்து நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. அப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நம்ம எந்த இடத்துல எது எழுதினாலும் நம்ம மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும். இந்த 32வது கொஸ்டின் வந்து பாருங்கள், முக்கோண சமநிலை. சரியா, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. நம்ம நிறைய வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கோம். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து 35வது கொஸ்டின் பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. 35வது கொஸ்டின் வந்து கூட்டுத்தொகை வந்து 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது எக்ஸசைஸ் 7.8 இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய 3 சம்மு 7.8ல் இருக்கக்கூடிய மொதல் 3 சம்லேருந்து ஒரு சம் வந்து 2 மார்க்லேயும் இல்லை 3 மார்க்லேயும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுபடி பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் 3 மார்க் கம்பல்சரி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான சம் கேட்டிருக்காங்க அதுவும். சரியா, அதாவது 3rd சாப்டர்லேருந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து கேட்டிருக்காங்க 3 மார்க் கம்பல்சரி. அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க்கு ரொம்ப இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸோ அதுலேருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. சரியா, அதனால் பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. முடிஞ்சால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற பசங்க என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நம்ம ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து அதாவது இந்த பசங்களாம் ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிறத வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நம்ம சொல்லலாம். சரியா, அதனால் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் டெஸ்ட் எழுதி கூட எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் திருத்தி உங்களுக்காக என்ன சொல்லி திரும்ப கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.